வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் எக்ஸாமுக்கான ஃபிசிக்ஸ் போர்ஷனில் ஒரு டாபிக் பார்க்குறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு நீட் கிளாஸஸ் பொறுத்தவரையிலையும் ஒரு லாங் கேப் விழுந்துச்சு. அதாவது கடந்த நீட் எக்ஸாம் வரலையும் நம்ம நீட் கிளாஸஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த +2 முடித்தவங்களுக்கு அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் அது போயிட்டு இருந்தது. அது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இருந்ததுனால அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ண வேண்டி இருந்ததுனால கொஞ்சம் நமக்கு இந்த நீட் கிளாஸஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, டைம் அலாட் பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த வேலைகள் ஓரளவு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீட் கிளாஸஸ் ரெகுலராக வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிங்க. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் நீட் கிளாஸ் வந்து இந்த 2027க்கான நீட் கிளாஸ் சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் நீட் கிளாஸஸ் வந்து தொடர்ந்து வரும். இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீட்டுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். நிறைய சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே முதல்ல பாருங்கள். ஓகே, அதெல்லாம் பார்த்து முடிங்க. அதுக்கான நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. அதில் நிறைய கொஸ்டின்ஸே வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அதை முதல்ல பார்த்து முடிங்க. பேரலாக இப்போ புதுசாக போகக்கூடிய சாப்டர்ஸ், அதாவது இது வரைக்கும் கவர் பண்ணாத சாப்டர்ஸ் வந்து இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். அதையும் வந்து பேரலாக பார்க்கணும். பழைய வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. புதுசாக கவர் பண்ணுற சாப்டர்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். அல்லது கமெண்ட்ஸ்லேயே கூட நீங்கள் சொல்லலாம், என்னென்னு கேட்கலாம். ஓகே, ரைட். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். எது அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதில் ஒரு கொஸ்டின் பாருங்கள். என்ன கொஸ்டின் அப்படின்னா, an electric heater boils 1 kg of water in a time t1. Another heater boils the same amount of water in a time t2. When the two heaters are connected in parallel, the time required by them together to boil the same amount of water. என்ன ஆப்ஷன்? A வந்து T1 + T2, அடுத்து T1 × T2, அடுத்து T1 + T2 / 2, அடுத்து T1 × T2 / T1 + T2. இதுதான் ஆப்ஷன். இது ஒரு நல்ல கொஸ்டின். இதை பார்ப்போம். இப்போ முதல்ல இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் தான். நமக்கு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் தெரியும். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து என்னது? the amount of heat generated by a current passing through a resistor or for a time t அப்படின்னா H